உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலை பலியானவங்களுடைய குடும்பங்கள், காயமடைஞ்சவங்க, ஊனமுற்றவங்க, இவங்களுடைய குடும்பங்கள் இன்றைக்கு வரைக்கும் ரொம்ப வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு சொல்லன்னா துன்பங்களோட வாழ்கிறாங்க. அந்தந்த குடும்பத்துக்கு தான் தெரியும் அந்த வலி. 2019ஆம் ஆண்டு நடந்த இந்த சம்பவம் 7 வருஷம் நீதி கிடைக்கும், எப்போ நீதி கிடைக்கும், ஒவ்வொரு முறையும் வர அரசாங்கத்துக்கிட்ட தங்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் நீதி கிடைக்கிறதே இல்லை. திடீரென ஒருத்தர் வருவார், ஒரு புத்தகத்தை போடுவார். புத்தகத்தை போட்டுட்டு இவர் தான் இந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுக்குரிய சூத்திரதாரி என்று ஒரு பேரை சொல்லுவார். இன்னும் ஒருத்தர் வருவார், இந்த ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமான புத்தகத்தை போடுவார். புத்தகத்தை போட்டுட்டு இவர் தான் சூத்திரதாரி அவரே சொல்லுவார், அவரே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவார். இப்படித்தான் இந்த இலங்கையில் இந்த இதுக்கு நியாயம் பேசப்பட்டது, கற்பிக்கப்பட்டது. எப்படி இருக்கும் அந்த மக்களுக்கு? மற்ற எல்லாருமே பைத்தியக்காரர்கள், அறிவில்லாதவங்க, இவங்க மட்டும்தான் அறிவானவங்க. இந்த புத்தகம் போட்டு சூத்திரதாரி இவர் தான் அப்படின்னு சொல்கிற இந்த பெரும் புத்திஜீவிகள் மாதிரி காட்டிட்டு இருக்கிறவங்க தான் பெரிய அறிவாளி என்று நினைச்சிட்டு இப்படி சொல்லிட்டு பேசிட்டு திடுறாங்க. ஆனால் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பந்தமாக அதுக்கான முன்னெடுப்புகள், யார் யார் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, ஏன் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, இதுக்கு ஒரு முறையான விசாரணை நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க உறுதியாக இருந்தாங்க. அதன் அடிப்படையில் அதற்கான விஷயங்களை அவங்க செஞ்சுட்டு வராங்க. இப்போ ஒரு முக்கியமான தீர்க்கமான கட்டம் போயிட்டு இருக்கு. இந்த தீர்க்கமான கட்டம் இதை நம்புகிறாங்க இந்த நாட்டினுடைய சாதாரண மக்கள், அப்பாவி மக்கள், இந்த நாட்டில் வாழ்கிற புத்திஜீவிகள். நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த முன்னெடுப்புகளை, இந்த அரசாங்கம் செய்து வர முன்னெடுப்புகளை, துரிதமாக செஞ்சுட்டு வர இந்த முன்னெடுப்புகளை நம்புகிறாங்க. இதில் ஒரு நியாயம் கிடைக்கும், தீர்வு கிடைக்கும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடைய சூத்திரதாரியை கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறத நம்புகிறாங்க. தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் நம்புகிறாங்க. இந்த நாட்டில் மக்கள் சந்தேகிச்சாங்க, இப்படித்தான் நடந்திருக்கும், யார் காரணமாக இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சந்தேகிச்சாங்க. அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த சந்தேகத்துக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கிற மாதிரி தான் இப்போ எல்லா விசாரணைகளும் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இதை குழப்புறத்துக்கு ஒரு சாரார் கடந்த காலங்களில் இந்த நாட்டில் இனவாதம் பேசி சிங்களவர்கள், முஸ்லிம்கள், தமிழர்களை மூட்டி பிரச்சனைகளை ஏற்படுத்தி புனைக்கதைகளெல்லாம் உருவாக்கி விஞ்ஞான ரீதியாக நம்ப முடியாத காரணங்களை எல்லாம் சொல்லி கதைகளை உருவாக்கி சண்டை பிடித்து உயிர்களை கொண்டு பல உடைமைகளை சேதமாக்கி பல துன்பங்களை, சோகங்களை இந்த நாட்டில் ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்தவங்க இப்போ இந்த நேரத்தில் இந்த விசாரணையை குழப்புற வகையில் சத்தியாகிரகமும் ஊடகங்களுக்கு முன்னால் தோன்றி தேசப்பற்றாக பேசுவதும், இந்த நாட்டை காக்க வந்தவர்கள் என்று பேசுவதும், இராணுவத்தை பழிவாங்குகிறார்கள் என்று பேசுவதும், இப்படி பழைய அரசியலை செய்கிறதுக்கு இவங்க முயற்சிக்கிறாங்க. எப்படியாவது ஒரு இனவாதமாக பேசி அல்லது தேசப்பற்றாக பேசி ஏதாவது மக்களை ஒன்று திரட்டி, அப்பாவி சிங்கள மக்களை ஒன்று திரட்டி இந்த விசாரணைகளை குழப்பலாம், இடையூறுகளை ஏற்படுத்தலாம் என்று பல வகையிலும் முயற்சி செய்கிறாங்க. இந்த விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில, சரத் வீரசேகர அல்லது யாராக இருந்தாலும், எப்படி நீங்கள் சத்தியாகிரகம் இருந்தாலும், ஆர்ப்பாட்டம் செஞ்சாலும், குழப்பங்களை ஏற்படுத்தினாலும், இந்த விசாரணைகள் அதே போல் இப்போ நடக்கின்ற இந்த முன்னெடுப்புகள், சூத்திரதாரி யார் என்பதை கண்டறிவதற்கான நடவடிக்கைகள், அதனை ஒருபோதும் நாங்கள் நிறுத்த மாட்டோம். சரியான முறையில், நீதியான முறையில் இந்த முன்னெடுப்புகள், விசாரணைகள் நடக்கும், சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். இந்த நாட்டு மக்களுக்கு இதை தெளிவாக நாங்கள் சொல்லுவோம், இதற்கான தீர்வை பெற்றுக் கொடுப்போம், நீதி கிடைக்கும் அப்படிங்கிறதுல அரசாங்கம் உறுதியாக இருக்கு. இந்த விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில முன்னெடுத்த இந்த சத்தியாகிரகம் கடந்த காலங்களில் அவங்க செஞ்ச சத்தியாகிரகம் எல்லாம் வெற்றி அளித்தது. இனவாதமாக பேசி ஒரு இனத்தை தூண்டி இராணுவ வீரர்களுடைய வெற்றிக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு தேசப்பற்றாளர்களாக காட்டிக்கொண்டு அதுக்கு பின்னால் இருந்து அவங்க செஞ்ச அரசியல் எல்லாம் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தது.
இந்த முறையும் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலையும் இப்படி பேசி மக்களை ஒன்று திரட்டி நம்ம எப்படியா குழப்பலாம் அப்படின்னு யோசித்தாங்க. ஆனால் வெற்றி அளிக்கலை. 3 நாட்களை கோட்டை புகிறதுக்கு முன்னால் கூடாரமெல்லாம் அமைச்சு சத்தியாகிரகம் இருந்து பாட்டெல்லாம் பாடி ஜாலியாக இருந்தாங்க. மக்கள் பெருங்கூட்டம் கூடும் அப்படின்னு நினச்சாங்க. அதெல்லாம் சாத்தியப்படலை. வந்த வேகத்தில் 3 நாளால் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு போயிட்டாங்க. இன்னும் அவங்க இருந்திருந்தால் மக்கள் போய் அவங்க எங்களுக்கு என்ன செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறத அவங்க இருந்திருந்தால் தெரிஞ்சிருக்கும். மக்கள் போய் ரொம்ப கவலைப்பட்டு அந்த சத்தியாகிரகத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் பேசினாங்க. உங்களுக்கெல்லாம் மனச்சாட்சி இருக்கா? மிக கொடூரமான தாக்குதல், மிக மோசமான முறையில் இந்த நாட்டில் நடந்த சம்பவம். உயிர்கள் துடிதுடிக்க போனது. ஊனமுற்றவங்க இருக்கிறாங்க, காயமடைஞ்சவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஆதரவாக பேசுகிறா அல்லது இதோட சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறதா? அரசாங்கம் ஒரு பக்கம் அதற்கான நடவடிக்கைகளை விசாரணைகளை நடத்திட்டு இருக்கிற நேரத்தில் நீங்களாம் இப்படியெல்லாம் செய்கிறீங்களா, உங்களுக்கெல்லாம் மனச்சாட்சி இருக்கா அப்படிங்கிற வகையெல்லாம் பேசியிருந்தாங்க. 11ஆம் தேதி 6ஆம் மாதம் வியாழக்கிழமை இந்த சத்தியாகிரகம் செஞ்சவங்களுக்கு எதிராகவும் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யவும் இதற்கு ஒரு நீதியை பெற்றுத்தரணும் அப்படிங்கிற வகையில் அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க, சிவில் அமைப்புகளை சேர்ந்தவங்க ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை செஞ்சுருந்தாங்க. நீர்கொழும்புலையும் கொழும்பு கோட்டை புகிரத நிலையத்துக்கு முன்னாலேயும் செஞ்சுருந்தாங்க. அவங்க பேசினத்தை கேட்குற போது ரொம்ப கவலையாக இருந்துச்சு. 7 வருஷமாக எங்களுக்கு எந்த நீதியும் கிடைக்கல, இந்த அரசாங்கத்தில் நீதி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் விமல் வீரவன்ச, உதயகம்மன்பில போன்றவர்கள் இதை சீர்குலைக்கிறதுக்கு அல்லது குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறாங்க. நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிற எண்ணத்துக்கு அப்படின்னு சொன்னால் இந்த அரசாங்கம் இந்த சத்தியாகிரகம் செய்தவர்களுக்கு அல்லது இப்படியா நடவடிக்கைகள் செய்தவர்களுக்கு அவர்களது நடவடிக்கைகளுக்கு அடிபணிந்து இந்த விசாரணைகளை நீங்கள் இடைநிறுத்தக்கூடாது. பாதிக்கப்பட்ட வந்தங்க அதில் ஒருத்தர் வந்திருந்தார், தன்னுடைய மனைவியை இழந்தவர். 6 மாத சிசுவை வயிற்றில் சுமந்திருந்த தன்னுடைய மனைவி இந்த குண்டு தாக்குதலில் இறந்து போனாங்க. அப்போ தன்னுடைய மனைவியை 6 மாத வயிற்றில் இருந்த குழந்தையை இழந்து விட்டு இந்த குண்டு தாக்குதலில் பழி கொடுத்து விட்டு அந்த கணவர் வந்திருந்தார். அவருக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். அவங்க கேட்குறாங்க, நீங்கள் இப்போ உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பலியானவங்களுக்கு சார்பாக அல்லது அவங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எந்தாவது ஒரு நாள் இப்படி ஒரு சத்தியாகிரகம் இருந்திருக்கீங்களா? அல்லது அவங்களுக்காக பேசியிருக்கிறீங்களா? அல்லது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை போய் பார்த்துருக்கிறீங்களா? ஒரு இளநீரை வாங்கி கொடுத்துருக்கிறீங்களா? ஒரு மருந்தை வாங்கி கொடுத்துருக்கிறீங்களா? அல்லது நடக்க முடியாமல் ஊனமுற்று இருக்கிறவங்களுக்கு ஒரு சக்கரை நாற்காலியை வாங்கி கொடுத்துருக்கிறீங்களா? ஒன்றுமே செய்யலை. நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு இப்போ சுரேசலையை கைது செஞ்சதுக்கு அப்புறமாக, கோட்டாபய ராஜபக்சவுக்கு பயணத்தடை விதித்ததுக்கு அப்புறமாக பேச ஆரம்பிக்கிறீங்க, இனவாதமாக பேசுகிறீங்க. இதனால் நீங்கள் நினச்சிட்டீங்க இந்த நாட்டில் நீதியாக நடக்கிற விசாரணைகளை திருப்பலாம் என்று, அல்லது இனவாதிகளை ஒன்று சேர்த்துக்கொண்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் என்று. நாங்கள் ரொம்ப வேதனைப்படுறோம், பாதிக்கப்பட்டவங்க. அதுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் செவிசாய்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை செஞ்சுருந்தாங்க. இந்த நாட்டில் நடக்கிற விஷயங்களை பார்க்குறப்போ விசித்திரமாக இருக்கிறது. கடந்த காலங்களில் என்ன ஆட்டம் போட்டிருப்பாங்க, எப்படியான ஆட்சி செஞ்சுருப்பாங்க, தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அப்பாவிகளை எப்படி நசுக்கி இருப்பாங்க, சில குற்றங்களை, கொலைகளை, அதில் பாதளமான விஷயங்களை எப்படி மூடி மறைச்சிட்டு போயிருப்பாங்க, தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக வாக்குக்காக என்னென்னவெல்லாம் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறத எண்ணி பார்க்கவே இல்லை. ரொம்ப கசப்பான சம்பவங்களாக நடந்திருக்கும். மனித உயிர்களை ஒரு தூசிக்கு கூட மதிச்சிருக்க மாட்டாங்க தங்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்காக வேண்டி. என்ன திட்டங்களெல்லாம் நீங்கள் தீட்டி இருப்பீங்க. ஆனால் பாருங்கள், இன்றைக்கு ஒருத்தரை நான் சந்தித்த நேரத்தில் சொன்னார், நாங்கள் முன்னே நினச்சிட்டு இருந்தோம் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி, ஆனால் இப்போ கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்புகிறோம். ஏனெண்டா எத்தனை அப்பாவிகளை கொண்டிருந்தாங்க, அதுக்கு காரணமாக இருந்தாங்க. இப்படியும் இந்த நாட்டில் போயிட்டு இருந்தால் என்னவாகும் இந்த நாடு? இந்த ஆட்சி அதிகாரம் பலத்தில் இருந்து கொண்டு அட்டூழியங்கள் செய்கிறவங்களை கடவுள் தண்டிக்கக்கூடாதா அப்படின்றலாம் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அவங்க
சந்தோஷமாக போகிறாங்க வராங்க, குடி கூத்து கும்மாளம் இன்னும் ஆட்சி அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல. அப்போ கடவுள் இருக்காரா அப்படின்னு கூட எங்களுக்கு சந்தேகம் வந்தது. இப்போ எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. கடவுள் நிச்சயமாக எந்த ஒரு நாள் தப்பு செஞ்சவனை தண்டிப்பான் அப்படிங்கிறத நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். ஏனென்றால் இப்போ நடக்கிற விஷயங்களை பார்க்குற போது கட்டாயம் இந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலோடு சம்பந்தப்பட்டவங்க கைது செய்யப்பட்டு தண்டனை வழங்கப்படும், மக்களுக்கு வெளிச்சமாக போட்டு காட்டப்படும் இவங்க தான் என்னென்ன விஷயங்கள் செஞ்சது அப்படிங்கிறத. அதனால் நாங்கள் கடவுளை நம்புகிறோம். கடவுள் எந்த ஒரு நாள் நின்று கொள்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். உண்மையிலேயே இந்த நாட்டில் நீதிமன்றம், நீதி, சட்டம், ஒழுங்கு எல்லாமே இருக்குது. சில காலங்கள் சில விஷயங்கள் அதிகாரத்தின் பக்கமாகத்தான் இருக்கும். ஆனால் இப்போ எல்லாமே சுயாதீனமாக இயங்குகிறது. இந்த நீதிமன்ற செயற்பாடுகளை பார்க்குற போதோ இந்த விஷயத்துக்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக இந்த நாட்டு மக்கள் நம்புகிறாங்க. நிச்சயமாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கணும். இனிமேல் இந்த நாட்டில் இப்படியான ஒரு சம்பவம் எந்த ஆட்சியாளர்களும், அதிகாரத்தை கைப்பற்ற இருக்கிறவங்களும், அதிகார பலத்தோடு இருக்கிறவங்களும் செய்ய முடியாத அளவுக்கு சட்டம் இயற்றப்படணும். இவர்களுக்கு கொடுக்கப்படுற தண்டனை மிக கடுமையாக இருக்கணும். பயப்படணுமே யாராவது இந்த பதவிகளை கைப்பற்றத்துக்கு அல்லது ஒரு இனத்தை அழிக்க முயற்சிப்பது, இனத்தின் மீது முழுமையாக பழி சுமத்துவது, அல்லது ஒரு இன துவசமான கருத்துக்களை சொல்கிறவங்களுக்கு, கொலைகள் கொள்ளைகள் செய்கிறவங்களுக்கு மிக பாரதூரமான தண்டனை கொடுக்கணும். இது ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கணும். அப்படி நடந்தால் மாத்திரம்தான் இந்த நாட்டில் சட்டம், நீதி, ஒழுங்கெல்லாம் எந்த காலத்திலேயும் சரியாக இருக்கும். எல்லோருமே பயப்படுவாங்க தப்பு செய்கிறதுக்கு. அது இந்த அரசாங்கத்தில் நடக்கும் அப்படி என்று எல்லோருமே நம்புகிறாங்க. நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இருப்போம். மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்.